நான் தினம் கவிதைகள் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பேன் எஃபியில். போட்ட உடனே நைஸ், வெரி குட் அப்படின்னு ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருப்பேன். சரின்னு பார்த்துட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த சங்கீதாவில் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வந்தாப்புல வந்து, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், நான் வந்து உங்களை எஃபியில் ஃபாலோ பண்ணுறேன் சார். அப்படிங்களா? ஆமாம் சார். இந்த பாருங்கள் சார். அவனுக்கு அமிச்சா இவர் தான் இந்த நைஸ் ஓகேன்னு போட்டுருக்கேன் கவிதைக்கு. ஆனால் அவர் ஃபேஸை பார்த்தா நார்த் இந்தியனாக இருக்காப்புல. மகாராஷ்டிராவிலேருந்து இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு வந்திருக்காப்புல. ரஜினி சாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்காப்புல. ஏன்னா கையை காமிச்சு நைஸ் ஓகேன்னு. நான் கேட்டேன், இங்கே வா, இந்த கவிதையை நீ படிச்சியான்னு கேட்டேன். இது உனக்கு தமிழ் படிக்க தெரியுமான்னு கேட்டேன். இல்லை சார், எனக்கு படிக்க தெரியாது சார். அப்புறம் ஏன் நைஸ் நைஸ்ன்னு போடுறேன்னு கேட்டேன். இல்லை சார், உங்களை சப்போர்ட் பண்ணலான்னு நினச்சேன் சார். என்ன எதுக்கே என் கவிதையே படிக்காமல் என்னை எதுக்கே நீ சப்போர்ட் பண்ணணுங்கிறான். இல்லை சார், நீங்கள் தான் விஜய் சேதுபதினு சொன்னாங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சு உங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்து ஒரு சான்ஸ் கேட்கலான்னு நினச்சேன். சரி, எந்த ஊரியா? பூனே சார். இனிமேல் என் ஆஃபீஸுக்கு வா, ஆடிஷன் நடக்காமல் வந்து பாரு. ஆனால் வந்து நைஸ்ன்னு மட்டும் என் கவிதைக்கு போடாது.